Hello students, 11th standard business max, chapter 5 differential calculus, exercise 5.5 question number 2, differentiate the following with respect to x. அதில் subdivision 1 வந்து y is equal to e power x by 1 plus x. இப்போ இது வந்து division formula, மேலே ஒரு வேரியபிள் கீழே ஒரு வேரியபிள் இருக்குது. டிவிஷன் ஃபார்முலாங்கிறது என்னென்னா இந்த u by v அந்த மெத்தடில் இருக்கும், மேலே ஒன்று கீழே ஒன்று. இதை வந்து டிஃப்ரென்சியேஷன் செய்யும்போது ஃபார்முலா என்ன அப்படின்னா கீழே இருக்கிற இந்த வியோட ஸ்கொயரை எழுதிடணும், மேலே வந்து இந்த வியை அப்படியே எழுதிட்டு யூவை டிஃபரன்ஷியேஷன் செய்யணும், மைனஸ் யூவை அப்படியே எழுதிக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும், வி டேஷ். வி ஸ்கொயர்னு வந்துடும், வியை அப்படியே எழுதிக்கிறோம், யூவோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் யூவை அப்படியே எழுதிக்கிறோம், வியோட டிஃபரன்ஷியேஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா differentiate with respect to x, y க்கு dy by dx மாற்றம் இல்லை. 1 plus x க்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கோம், கீழே இருக்கிறதோட ஸ்கொயர் 1 plus x ஓட ஹோல் ஸ்கொயர். அப்புறம் இந்த கீழே இருக்கிறத ஒரு தடவை எழுதிக்கிறோம், கீழே இருக்கிற இந்த 1 plus x அப்படியே எழுதிக்கிட்டு எதை டிஃபரன்சியேஷன் செய்யணும்னா மேலே இருக்கிறது e power xக்கு என்ன வரும்னா e power x தான் வரும். அப்புறம் மைனஸ் மேலே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம், e power x அப்படியே எழுதிக்கிட்டு டினாமினேட்டில் இருக்கிறத டிஃபரன்சியேஷன் செய்யும்போது 1க்கு 0, எக்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். அவ்வளோதான். இப்போ இதுலேயும் இ பவர் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் இ பவர் எக்ஸ் இருக்குது. அதனால் என்ன செய்யணும், இ பவர் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துடும். இ பவர் எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா இதில் வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இ பவர் எக்ஸை எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது -1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸோட ஹோல் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் e power x 1 minus 1 கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் எது இருக்கும்னா x மட்டும்தான் இருக்கும். x e power x டினாமினேட்டரில் 1 plus x ஓட பவரில் 2, இதுதான் என்னென்னா dy by dx, 2ல் சப்டிவிஷன் 1 ஓவர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2, y is equal to x square plus x plus 1 by x square minus x plus 1 கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x, ஒய்க்கு எப்பயுமே dy by dx வந்துடும் ஈக்குவல் டு, இது டிவிஷன் ரூல். டிவிஷன் ரூல் அப்படிங்கிறப்ப நம்ம டினாமினேட்டரில் இருக்கிறத ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 இதோட ஸ்கொயர். அடுத்தது இந்த கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறத டிஃபரன்சியேஷன் செய்யணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும், 2x வரும், எக்ஸுக்கு வந்து 1ன்னு வரும், கான்ஸ்டன்ட்டுக்கு 0 வரும், அதை எழுத வேணாம். மைனஸ் மேலே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 அதை அப்படியே எழுதிக்கிட்டு கீழே இருக்கிறத டிஃபரன்சியேஷன் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும், 2x மைனஸ் எக்ஸுக்கு என்ன வரும்னா 1ன்னு வரும், கான்ஸ்டன்ட்டுக்கு 0 வரும், அதை எழுத வேண்டாம். அப்போ என்ன வருது பாருங்கள், அதாவது ஸ்டெப்ஸ் இனிமேலுக்கு வந்து சிம்பிளிஃபை தான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதனுடைய ஹோல் ஸ்கொயர், மேலே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயரோட 2x இது அப்படியே மூணுத்தையும் வந்து 2xஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x பவர் 3, 2xஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2x ஸ்கொயர், 2xஆல் 1 மல்டிப்ளை பண்ணால் 2x. புரிஞ்சுதா? அடுத்தது ப்ளஸ் 1ஆல் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும், என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 வரும். இது வந்து மொதல் ப்ராக்கெட் மைனஸ். அடுத்தது இங்கே 2xஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2x பவர் 3, 2x இன்ட்டு எக்ஸு 2x ஸ்கொயர், 2x இன்ட்டு 1 2x டிவைடட். அடுத்தது வந்து மைனஸ் 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் மூணுத்துக்கும் சைன் சேஞ்ச் ஆகும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. அடுத்ததா கொஞ்சம் சுருக்கிக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதனுடைய ஹோல் ஸ்கொயர். மேலே பார்த்தோம்னா 2x பவர் 3, அப்புறம் மைனஸ் 2x ஸ்கொயரில் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். அடுத்தது 2xல் மைனஸ் எக்ஸ் போயிடுச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் வரும். அப்புறம் நம்பர் என்ன இருக்குன்னா 1 இருக்குது, மைனஸ் அடுத்த ப்ராக்கெட்டில் இங்கே
2x power 3 2x ஸ்கொயரில் x ஸ்கொயர் போயிடுச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் 2xல் மைனஸ் எக்ஸ் போயிடுச்சுன்னா ப்ளஸ் எக்ஸு, அப்புறம் மிச்சம் இருக்கிற நம்பர் -1. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? டினாமினேட்டரில் சேம் தான், +1 ஹோல் ஸ்கொயர். மேலே இருக்கிறத 2x பவர் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 அப்படியே எழுதிப்போம். இந்த மைனஸை உள்ளார கொண்டு போனால் இந்த 4த்துக்கும் சைன் சேஞ்ச் ஆகும். -2x பவர் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு -1 என்ன ஆகிடும்னா +1 ஆகிடும். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். மேலே என்ன ஆகும்னா ப்ளஸ் 2x கியூபும் மைனஸ் 2x கியூபும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் 2x ஸ்கொயர், அப்புறம் +1 +1 +2. அதை எடுத்து எழுதணும்னா முடிஞ்சு போயிடுச்சு. ஈக்குவல் டு டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். மேலே வந்து 2வை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா 2வை வெளில எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, 2 இருக்கிற இடத்துல என்ன வரும்? 1 வரும். 2 இருக்கிற இடத்துல 1. இங்கே 2வை வெளில எடுத்துட்டா பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். இது எதோட மதிப்பு? dy/dxோட மதிப்பு. அவ்வளோதான். சப்டிவிஷன் 2 ஓவர். Subdivision 3. y is equal to e power x by 1 plus e power x. Differentiate with respect to x. y க்கு dy/dx. இந்த இடத்துல வந்து என்னென்னா u by v. டிவிஷன் ரூல். டிவிஷன் ரூல்னா என்ன? கீழே இருக்கிறதோட ஸ்கொயர். e power x 1 plus e power x அதனுடைய ஸ்கொயரை எழுதிட்டு இதை அப்படியே ஒரு தடவை எழுதிப்போம். 1 plus e power x எழுதி கீழே இருக்கிறத எழுதிட்டு மேலே இருக்கிறத டிஃபரன்சியேஷன் பண்ணுறோம். மேலே e power x இருக்குது. e power xக்கு டிஃபரன்சியேஷன் e power x தான். மைனஸ் மேலே இருக்கிற e power x அப்படியே எழுதிக்கிட்டு கீழே இருக்கிற 1 + e power xக்கு டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது 1க்கு 0 ஆகிடும். ப்ளஸ் e power xக்கு என்ன வரும்னா e power xக்கு e power x தான் வரும். அப்போ டினாமினேட்டரில் நோ சேஞ்ச். 1 + e power x அதனுடைய ஸ்கொயர். மேலே e power x, இங்கே ஒரு e power x உள்ளார கொண்டு வந்துடும். 1 × e power x e power x ப்ளஸ் e power x × e power x மைனஸ் e power x × e power x. இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியுது ரெண்டுமே ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. அதனால் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது e power x by 1 + e power x அதனுடைய ஸ்கொயர். இது எதோட வேல்யூனா dy/dxோட வேல்யூ. சப்டிவிஷன் 3 ஓவர், சம் 2 ஓவர். ஓகே.